இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே லூகாஸ், டிவிஎஸ், ஜான்சன், ஹோண்டாயோட கம்பெனிஸ் இந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஏரியா வந்து மப்பேடு, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஏரியா வந்து தக்கோலம். இப்போ இந்த மெயின் பஜாரில் பார்த்தீங்கன்னா 2000 2300 வரைக்கும் ஸ்கொயர் ஃபீட் ரேட் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது இந்த ப்ராஜெக்ட். இந்த ஏரியா பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்கே மெகா சிட்டி அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா. இப்போ பொதுவாக நான் வரும்போது உங்களுக்கு என்ன டெவலப்மெண்ட் சொன்னேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த திருப்பதி ஹைவே அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் சொன்ன மாதிரி ஆகஸ்ட்டில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஒரு வேளை அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னாலும் இங்கேருந்து ஒரு 6 மாதம் டைம் லைனில் இது இன்னைக்கு 700 சொல்லக்கூடிய இந்த ப்ரைஸ் வந்து 1200 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இதே ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் அண்ணா நகர் மாதிரி ஏரியாவில் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா க்ரோஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு 6 மாதம் காலகட்டத்தில் பெரிய ரிட்டர்ன் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல பாசிபிள் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல ஒரு 10 லட்ச ரூபா இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 6 மாதத்தில் அது ஒரு 20 லட்ச ரூபா மாறதுக்கு 100% இங்கே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சரௌண்டிங்கில் இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸில் மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48,000 மனைகள் பண்ணியிருக்கோம். இந்த சரௌண்டிங்லாம் ஒருத்தவங்க 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது 10 லட்சமாக ஆகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா மினிமம் 5லேருந்து 7 வருஷம் டைம் எடுத்து தான் பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு இந்த இடத்துல பண்ணுற எல்லாருமே ஒரு பெரிய ஜாக்பாட் தான் இது. ஏன்னா இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடு வாங்கணும்னு யோசிச்சிருப்பாங்க. அது ஒரு இதுவாகவே போயிருக்கும், கனவாகவே போயிருக்கும். அந்த மாதிரி மிஸ் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ட்ரிபிள் டைம் ரிட்டர்ன் வந்து பார்த்தோன்னா வித்தின் 2 இயர்ஸில் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இது இருக்குது. சரிங்களா. ஸோ பக்கத்தில் வந்து பேசிக்காக ஒரு ஐடியா என்னன்றது கொடுத்தாச்சு. ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டரில் வரும். திருப்பதி ஹைவே பொறுத்தவரை உங்களுக்கு 2.5 கிலோமீட்டரில், இங்கேருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த சென்னை டு பெங்களூர் போகிறதுக்கான எக்ஸ்பிரஸ் வே இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த ஜங்ஷன் இருக்கு இல்லையா, சென்னை சென்ட்ரலோட ஆப்ரேஷன் வந்து எப்படி பாதியாக பிரித்து வந்து தாம்பரம் கொண்டு வந்திருக்காங்களா இப்போ, அதாவது இதில் இருந்து இருக்கும், அதுக்கப்புறமா தாம்பரம் கொண்டு வந்தாங்க. நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்மோருக்கு அடுத்து தாம்பரம் கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பொறுத்தவரையில் ஃபஸ்ட்டு இருந்தது வந்து பாரிஸ் தான். அங்கேருந்து கோயம்பேடு கொண்டு வந்தாங்க. கோயம்பேடுலேருந்து இப்போ என்னென்னா கிளம்பாக்கம் மாதிரி இருக்குது. இப்போ அடுத்த டெர்மினஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அது எங்கே அப்படின்னா குத்தம்பாக்கம்ல திருமலை சிலை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஏரியா பொறுத்தவரை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் பொறுத்தவரை மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் இந்த கவர்மெண்ட்டில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த சிவிலைசேஷன் இதெல்லாமே வந்து பெருசாக டெவலப் ஆகும். இந்த ஏரியாஸில் பண்ணுற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா இப்போ தமிழ்நாடு மாதிரி ஏரியாவில் நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணாலுமே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். பட் ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமில் இவ்வளோ ஃபாஸ்ட் அப்ரிசியேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரில. ஆனால் இந்த சரௌண்டிங் பொறுத்தவரை ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் தான். பட் அகெயின் இதை தாண்டி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோல்ட்லையோ இல்லை வாட் எவர் ஏதோ இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் எதுலையுமே உங்களுக்கு வந்து கேரண்டியாக ரிட்டர்ன் கிடைக்குமா இவ்வளோ ஒரு டைமில் ஒரு 1 இயர் 2 இயர்ஸில் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எனக்கு தெரில. இது வந்து என்னென்னா ஒரு பெரிய நல்ல ரிட்டர்ன் பார்க்கக்கூடிய ஒரு கான்செப்டாகவும் இங்கே இருக்குது. ஏன்னா இப்போ இந்த சரௌண்டிங் பொறுத்தவரை பார்த்தோன்னா இன்றைக்கி நேற்று இல்லை, நான் கிட்டத்தட்ட 2015 இந்த ரூட் நான் ட்ராவல் பண்ணுறேன். நான் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவிதா காலேஜ் ஒட்டி ஒரு ரைடு கட் பண்ணோம் இல்லையா, அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா மண் ரோடு, செமன் ரோடாக இருந்தது. இன்றைக்கி ஃபுல்லாகவே இண்டஸ்ட்ரியல் பில்டாக இருக்குது, ஃபுல்லாகவே கம்பெனிஸ் தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க வேர் ஹவுஸாக தான் இருக்கும். அதுலேயுமே அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த மப்பேடில் ட்ரை போட்டுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க 156 ஏக்கரில். ஸோ அதுக்கும் வந்து பார்த்தோன்னா ஃபண்டு அலோகேட் பண்ணியாச்சு. அப்போ யோசிச்சு பாருங்கள், இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ராக்சிமிட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டியது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி, 15 இயர்ஸ் முன்னாடி, 20 இயர்ஸ் முன்னாடி மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அதிகபட்சம் அன்றைக்கி 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா இருந்தால் ரொம்ப பெரிய காசு. அன்றைக்கி நம்ம அதை மிஸ் அவுட் பண்ணிட்டோம். பட் அகெயின் இன்றைக்கி வந்து நம்ம அந்த இடத்துல யோசிக்கணும் அப்படின்னா 10 கோடி ரூபா கொடுத்தாலும் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, அப்படி இருக்குது அப்படின்னாலும் இந்த காஸ்ட் இருக்குது. அப்போது அதை விட ஒரு 4 மடங்கு பெரிய ஏர்போர்ட் வருது அப்படின்னா அப்போ அதோட மடங்கு எப்படி இருக்கும், அதோட வளர்ச்சி எப்படி இருக்கும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஓகேங்களா. இப்போ இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாம்பரம்லேருந்து மீனம்பாக்கம் என்ன டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேருந்து அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா எல்லாமே எப்படி டெவலப் ஆகும். ஏன்னா இப்போ அந்த இடம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் வரும், ரெஸ்டாரண்ட்னு வரும், கமர்ஷியலாகவும் பூம் ஆகும், ரெசிடென்ஷியலாகவும் பூம் ஆகும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம். இன்றைக்கி நேரத்தில் 2007 நம்ம இங்கே தான் ப்ராஜெக்ட் பண்ணுறோம். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சரௌண்டிங்கில் மட்டுமே கிட்டத்தட்ட 48,000 மனைகள் பண்ணியிருக்கோம். அரக்கோணம் ஸ்டேஷனை ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு 30,000 மனைகள் கிட்ட நம்ம வியாபாரம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் பண்ண பிளாட்ஸ் எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு வேறு எதனா டவுட் அப்படின்னா உங்களை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்களோ அவங்களை இன்பார்சனாக பாருங்கள், டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஃபைன். டவுட் எதுவும் இல்லையா? டவுட் இருக்குது, நிறைய இருக்குது, வாங்கும்போது தான் தெரியும்.